Hello guys, welcome to my channel, man. You ain't stopping me. Step aside, motherfucker. I said 23, going on a spree. You just set me free. VIP, walking easily, but so casually. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், இனிய ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த வாரம் இந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மின்வாரிய வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அதில் சொல்லியிருக்கிறது ரூபாய் 2.47 லட்சம் கோடி கடன் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரூபாய் 2.47 லட்சம் கோடி கடன் இருப்பதாக மின்வாரிய வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இணையதள செய்தி பிரிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாடு மின்துறைக்கு ஒட்டுமொத்தமாக ரூபாய் 2.47 லட்சம் கோடி கடன் இருப்பதாக மின்வாரியத்துறையின் நிதிநிலை அறிக்கை குறித்து வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு முதலான நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டு அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டு வருகிறார். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் தமிழக மின்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். இந்த அறிக்கையில் தமிழக மின்துறையின் நிதி நிலைமை எப்படி உள்ளது, மின்சார வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் வாரியத்தின் உள்கட்டமைப்பு, மனித வளம், தளவாட பொருட்கள், வருவாய் செலவினம் உள்ளிட்ட விவரங்களும் விரிவாக கூறப்பட்டுள்ளது. தற்போது மின்துறைக்கு ரூபாய் 34,447 கோடி பற்றாக்குறை இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமைச்சர் நிர்மல்குமார் கூறியிருக்கும் முக்கிய விவரங்கள்: மின்துறையில் 65,921 காலி பணியிடங்கள் உள்ளன. திமுக ஆட்சியில் சரியாக 9,136 பேர் ஓய்வு பெற்றிருக்கும் நிலையில் வெறும் 343 பேர் மட்டுமே பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அடுத்தது 2வது பாயிண்ட் எதை சொல்லியிருக்காங்கன்னா, 2006ஆம் ஆண்டு மின்துறையின் பற்றாக்குறை 8,335 கோடியாக இருந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு ரூபாய் 34,447 கோடி பற்றாக்குறை உள்ளது. பிற மாநிலங்களுக்கு இடையே பகிர்வு 4,248 மெகாவாட். 2021-26 வரை மின்துறைக்கு ரூபாய் 87,399 கோடி கடன் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தமிழக மின்துறையில் காலியாக உள்ள 20,449 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. கடும் பணியாளர் பற்றாக்குறை உள்ளது. இதனால் ஒரு நபர் 10 பேரின் வேலையை செய்ய வேண்டியுள்ளது. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த அரசுக்கு இதெல்லாம் தெரியாதுங்களா? ஏன் அதை செய்யறதுக்கு இவ்வளோ தாழ்த்துனாங்க? தமிழ்நாட்டில் பணி இல்லாமல் பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மின் வாரியத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்ஸ்லாம் ஃபில் பண்ணாலே கிட்டத்தட்ட பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? தாவேக அரசு இதை கருத்தில் கொண்டு மிக விரைவில் அந்த வேலை வாய்ப்பை ஃபில் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழக மின்துறையில் தற்போது ஊழியர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு உயர்ந்து இருக்க வேண்டும். தேவை அதிகரித்தும் மின் உற்பத்தி கட்டமைப்பு அதிகரிக்கப்படவில்லை. 1910 துணை மின் நிலையங்கள் உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் வெறும் 122 மட்டுமே புதிதாக நிறுவப்பட்டுள்ளன. ரூபாய் 9,000 கோடியில் 238 துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும். 2000 ஆண்டு மின்வாரிய ஊழியர்கள் எண்ணிக்கை 99,481, இப்போது 76,174. 2000 99,481 பேர் இருந்தாங்க. இப்போ 76,174 பேர் தான் இருக்காங்க. பாதியில் உள்ள திட்டங்களை முடிக்க ரூபாய் 8,000 கோடி தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உப்பூர் மின் நிலையம் இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. வரவு செலவு நிலவரம் இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். 2001 2006ஆம் ஆண்டு வரை வருவாய் 59,084 கோடி, செலவு 67,439 கோடி, பற்றாக்குறை 8,335 கோடி. அடுத்து 2006 to 2011ஆம் ஆண்டு நிலவரப்படி வருவாய் ரூபாய் 92,737 கோடி, செலவு பார்த்திங்கன்னா 1,28,000 கோடி, பற்றாக்குறை 35,463 கோடி. 2011 to 2016ஆம் ஆண்டு நிலவரப்படி வருவாய் 1,92,972 கோடி, செலவு 2,49,342 கோடி, 2,49,332 கோடி, பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா 56,361 கோடி. 2016 to 2021ஆம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருவாய் பார்த்தீங்கன்னா 3,20,140 கோடி, செலவு ரூபாய் 3,78,674 கோடி, பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா 58,534 கோடி. 2021 to 2026ஆம் நிதியாண்டில் ரூபாய் 4,07,000 கோடி வருவாய், செலவு பார்த்தீங்கன்னா 5,02,443 கோடி, பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா
ரூபாய் 34,447 கோடி பற்றாக்குறை இருந்துள்ளது. ஓகே கைஸ், நம்ம தமிழ்நாடு மின் தொழில் வெள்ளை அறிக்கை வந்து பார்த்துட்டோம். 2001 2026 வரைக்கும் பார்த்துருக்கோம். கடைசி வருடம் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 34,447 கோடி பற்றாக்குறை இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 2001 26 வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ வரவு, எவ்வளோ செலவு, எவ்வளோ பற்றாக்குறைன்றது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.